வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? பொன்னியின் செல்வன்ல வர்ற ஒரு சம மாஸான த்ரில்லிங்கான ஒரு காட்சியோட பகுப்பாய்வு தான். இந்த சீன் எப்படி நம்மள அப்படியே சீட்டோட நுனிக்கு கொண்டு போகுது, அதோட மாஸ்டர் கிளாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ டீட்டெயிலா அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அவர் அந்த அறைக்குள் வந்தால் எல்லாமே மாறிவிடும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த ராஜ தர்பார்ல இருக்கிற நிசப்தத்தை அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு கேரக்டர் ஸ்கிரீன்ல தோன்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஒற்றை வரி எவ்வளோ பெரிய டென்ஷனை உருவாக்குது பாத்தீங்களா? இதுதாங்க இந்த காட்சியோட மிகப்பெரிய பலம். அவரோட வருகை அங்க இருக்கிற மொத்த சூழலையும் எப்படி மாத்த போகுதுன்னு இந்த ஒற்றை வரி நமக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பகுதி 1. அதிகாரத்தின் வருகை. சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் தளபதி. சரி, இப்போ அந்த பயத்துக்கான உண்மையான காரணம் யாருன்னு பாப்போம். அவர்தான் சோழ நாட்டோட மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனான பழுவேட்டையர். அவர் போட்டிருக்க அந்த பிரம்மாண்டமான கவசமும் அவரோட அந்த மிரட்டலான தோற்றமும் எப்படி அந்த அரண்மனையையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னு பாருங்களேன். இங்க நுழைறது சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தோட அதிகாரமுமே அங்கு நுழையுது அப்படிங்கறத அவரோட உருவமே நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. பகுதி 2. அமைதியின் அதிர்வு. எப்படி அந்த பதற்றத்தை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வருகை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு கவனிங்க. முதலாவது, அந்த அமைதியான அரண்மனை முழுக்க ஒரு கனமான காலடி சத்தம் மட்டும் அப்படி எதிரொலிக்குது. ரெண்டாவது, அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற மாபெரும் காவலர்கள்லாம் பயந்து போய் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. மூணாவது தான் அந்த வயதான தளபதியே அறைக்குள் நுழைறார். உடனே அந்த கேரக்டரை காட்டாம அந்த அமைதி மூலமாவே ஒரு பயத்தை உருவாக்குறாங்க பாத்தீங்களா? இது உண்மையிலேயே ஒரு செமையான திரைக்கதை உத்தி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. வயது அதிகம், ஆனால் அவரின் பார்வையில் இன்னும் பயம் இருந்தது. அவரோட உடலுக்கு வேணா வயசாயிருக்கலாம், தளர்ந்திருக்கலாம். ஆனா அந்த வளைந்து கொடுக்காத ரொம்ப கூர்மையான மிரட்டலான பார்வை இருக்கு பாத்தீங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் மத்தவங்கள நடுங்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமாவே இருக்கு. உடம்பு தளர்ந்தாலும் அதிகாரம் ஒரு துளி கூட தளரல. பகுதி 3. வந்தியத்தேவனின் ரகசியம். எதிர்ப்புறத்தின் நிலை என்னன்னு இப்ப பாப்போம். இப்போ நாம ஒரு பெரிய அதிகார முரண்பாட்டை பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கவசம் அணிந்த பவர்ஃபுல்லான எல்லாரையும் மிரள வைக்கிற பார்வையை உடைய வயதான தளபதி பழுவேட்டரையர். அதுவே நேர் எதிரில நாடகத்தன்மை வாய்ந்த இருளும் ஒளியும் கடந்த ஒரு சூழல்ல செம்ம டென்ஷனோட தன்னோட ரகசியத்தை மறைக்க தவிக்கிற ஒரு இளம் வீரன் நம்ம வந்தியத்தேவன். அந்த அறைக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு வேற வேற மனநிலைகளை இது எவ்வளவு கிளியரா நம்ம கண்முன் நிறுத்துது பாருங்களேன். இந்த இளம் வீரனோட நிலைமைய இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாப்போம். சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல அவன் வசமா மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் வியர்த்து விறுவிறுக்க தன்னோட உண்மையான நோக்கத்தை மறைக்க அவன் ரொம்பவே போராடுறான். அவனோட கையில ஒரு ரகசிய ஓலை இருக்கு, அதை யாருக்கும் தெரியாம இறுக புடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த க்ளோஸ்அப் ஷாட்டா பார்க்கும்போது சீரியஸா சொல்றேன், வந்தியத்தேவனோட இதய துடிப்பு நமக்கே கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதில்ல. பகுதி 4. அந்த ஒற்றை பார்வை. அதிகாரமும் ரகசியமும் மோதும் தருணம். ஆனால் இந்த ஒரு சின்ன வார்த்தை இங்க ஒரு பெரிய வேகத்தட மாதிரி வேலை செய்யுதுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த பதற்றம் எல்லாமே இப்போ சுக்குநூறா உடைய போகுது, அந்த ரகசியம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அலாரம் தான் இந்த ஆனால். அந்த கனமான காலடி சத்தங்களும் இந்த இளம் வீரனோட அந்த பதற்றமும் இப்போ நேருக்கு நேர் சந்திக்க போகுது. இதுதாங்க இந்த காட்சியோட உச்சகட்டம். பழுவேட்டரையரின் கண்கள் நேராக அவன் கையில் இருந்த ஓலையை நோக்கின. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியந்து பார்த்தோம்ல, அந்த மிரட்டலான பார்வை இப்போ அந்த இருளையும் ஒளியையும் கிழிச்சுக்கிட்டு மறைக்கப்பட்ட உண்மையின் மேல நேரா விழுது. வந்தியத்தேவனோட கையில இருக்கிற அந்த ரகசிய ஓலையின் மேல பழுவேட்டரையரோட பார்வை இப்போ அப்படியே லாக் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, பழுவேட்டரையர் அந்த ஓலைய கண்டுபிடிப்பாரா? அந்த மாபெரும் தளபதிகிட்ட இந்த இளம் வீரன் வசமா சிக்கிக்கிட்டானா இல்ல தப்பிப்பானா? அந்த ரகசியம் வெளியே வருமா? இந்த செம த்ரில்லிங்கான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் இப்போ நிறைவு செய்றேன். நீங்க என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க.